ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன் ஆம்லேட்டுக்கு. அதுக்கப்புறமா சிக்கன் உங்களுக்கு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து நல்லா பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் என்னது, தனியாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பேன் சூடான உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை போட்டு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சாட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கவர் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன்லேயே வாட்டர்லாம் இருக்கும். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த வாட்டரெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க. நம்ம ராவா ஆம்லேட்டில் சேர்த்தா அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் இது நீங்கள் செமி பாயில் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்லேட்டுக்கு வேண்டிய ஐட்டம்ஸு நான் ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி 2 முட்டையை உடச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். நான் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது என் பையன் தான் நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சி அவர் தான் மிக்ஸ் பண்ணாது. ஸோ கிட்ஸை இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸை நீங்கள் சமைக்க கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க இந்த மிக்சிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனும் இந்த எக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லேட் நீங்கள் இந்த சிக்கன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக பண்ணிடலாம். கிட்ஸு ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. இது ரொம்ப ஹெல்த்தி கூட, நம்மளுக்கு இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஈவினிங் டைமில் நீங்கள் கிட்ஸுக்கு இது பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேனில் ஆம்லேட் மாதிரி பண்ண போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த சிக்கன் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். இது கூட நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கேன் இந்த மிக்ஸ்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பேனாக இருந்தால் நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டைம் நீங்கள் ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். நான் இது பெருசாக இருக்கிறதால ஒரே டைமே நான் ஆம்லேட் நல்லா பதப்பி விட்டுருங்க. அந்த ஆம்லேட்டை நல்லா நம்மளுக்கு எல்லா சைடும் குக் ஆகுற மாதிரி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மீடியம் இல்லைனா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆகட்டும். நமக்கு ஆல்ரெடி சிக்கன் குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த ஆம்லேட் மேல் பாகம் நல்லா குக் ஆனவுடனே நம்மளுக்கு இப்போ எடுத்து பாருங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்லேட் மேலே ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை டேர்ன் பண்ணி போட்டால் நமக்கு எக் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம பிளேட் யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி அனதர் சைடும் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு குக் பண்ணிங்கன்னா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு ஆம்லேட்டு. இப்போ கவர் பண்ணி குக் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி, நல்ல ஹை ப்ரோட்டீனான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கட் பண்ணி என் கிட்ஸ் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சிக்கன் ஆம்லேட். சரிந்தா. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சரி, நீ எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கா? செம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? சால்ட் எல்லாம் இருக்கா? சூப்பரா இருக்கா? இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க.